இந்த வீடியோவில் வந்து ரேண்டம் அக்சஸ் ஃபைல் வந்து பார்க்க போகிறோம். ஃபைல் ஹேண்ட்லிங்கில் சீக்வென்ஷியல் ஃபைல் அக்சஸும் இந்த ரேண்டம் அக்சஸ் ஃபைலும் வந்து இருக்குது. சீக்வென்ஷியல் அக்சஸ் ஃபைலை வந்து போன வீடியோவிலே வந்து போட்டேன், அதை வந்து பார்த்துங்க. சீக்வென்ஷியல் அக்சஸ் ஃபைலோட டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்ணுறதா வந்து இது வந்து ரேண்டம் அக்சஸ் ஃபைல். ஸோ சீக்வென்ஷியல் அக்சஸ் ஃபைலில் எப்படி இருக்கும்னா, ஏதாச்சும் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து 500 ரெக்கார்டை ரீட் பண்ணோம், இதுக்கு முன்னாடி இருக்க ரெக்கார்டையும் நான் ரீட் பண்ணிட்டு தான் வந்து 5 வந்து ரீச் ஆகும். அதனால வந்து இது வந்து அதிகம் வந்து டைம் வந்து எடுத்துக்கிறது. இப்போ ஸோ ஃபைலோட சைஸ் வந்து கம்மியாக இருந்தால் கூட இது வந்து சூட்டபிள். இப்போ வந்து ஒரு ஃபைலோட சைஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து சீக்வென்ஷியல் அக்சஸ் வந்து என்னென்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இல்லை ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து ரேண்டம் அக்சஸ் ஃபைல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரேண்டம் அக்சஸ் ஃபைலை யூஸ் பண்ணி எனி ரெக்கார்டை அட் வந்து எனி பாயிண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரேண்டம் அக்சஸ் ஃபைலில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுதான் வந்து fseek, fdel, rewind. இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த ரேண்டம் அக்சஸ் ஃபைலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதில் ஆர்டராக 1 by 1 தான் போய் வந்து ரீட் பண்ண முடியும். இது அப்படி இல்லை. ஸோ 1வது ரெக்கார்டு வேணுமா 1 அதை வந்து ரெட்ரீவ் பண்ணிடலாம். ஸோ 5 வேணுமா 5 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபைலில் பொசிஷனே வந்து ரீப்ளேஸ் பண்ண 1வது பொசிஷனில் இருக்கிறத 4th பிளேஸுக்கு மாற்றிக்கலாம், 4th பிளேஸில் இருக்கிறது 2nd பிளேஸ்க்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி ஃபைல் பாயிண்டர் யூஸ் பண்ணி ரேண்டம் அக்சஸ் ஃபைலில் வந்து நம்ம வந்து ஃபைலை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் அதுக்கடுத்து இந்த 3 ஃபங்க்ஷன்ஸை பற்றி வந்து சொல்லிடுவாங்க. அந்த ftel ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதில் என்ன சொன்னோம்னா ஃபைல் பாயிண்டரை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டில் கொஸ்டின் இருக்கிறது 4th மாற்றலாம் அப்படிலாம் சொன்னோம்ல. அப்போ ஃபைல் பாயிண்டர் வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தானே அதுக்கடுத்து அதை வந்து எங்கே அங்கே மூவ் பண்ணுறான்னு தெரியலாம். அதை சொல்கிறது தான் ஃபைல் பாயிண்டர் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ftel ஃபங்க்ஷன். ஸோ ftel ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபைல் பாயிண்டரோட பொசிஷனை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபைல்லேருந்து இப்போ எத்தனாவது பொசிஷனில் வந்து இருக்குது ஃபைல் பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ftel ஃபங்க்ஷன். அதோட சின்டாக்ஸ் வந்து ftel ஃபைல் ஸ்டார் fb. அதுதான் வந்து என்னது ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து இப்போ ஃபைல் பாயிண்டர் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறது. அடுத்து வந்து ரிவைன் ஃபங்க்ஷன். ஸோ ரிவைன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி ஃபைல் பாயிண்டரை இப்போ எங்கேனாலும் இருந்துக்கோ திரும்ப ஸ்டார்டிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வா அப்படின்னு சொல்கிறதா வந்து இந்த ரிவைன் ஃபங்க்ஷன். ஸோ ரிவைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மூவ் த ஃபைல் பாயிண்டர் டு த பிகினிங் ஆஃப் த ஃபைல். அந்த ரிவைன் ஃபங்க்ஷன் அந்த ஃபைல் பாயிண்டரை முன்னாடி வந்து கொண்டு வர வந்து வைக்கும். அதுக்கடுத்து ஸோ வந்து fseek ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபைல் பாயிண்டரோட பொசிஷனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாற்றுறது. இப்போ வந்து fseek ஃபங்க்ஷன் இப்போ வந்து ஒரு ஃபைல் வந்து 0ன்ற பொசிஷனில் இருந்துச்சுன்னா அதை வந்து 5ன்ற பொசிஷனுக்கு வந்து மாற்று அப்படின்றது தான் வந்து இந்த fseek ஃபங்க்ஷன். அது fseek ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு மூவ் த ஃபைலை வந்து டு த டிசைர்டு லொக்கேஷன். அதோட சின்டாக்ஸ் வந்து என்னென்னா இண்டீஜர் fseek. இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபைல் ஸ்டார் fb வந்து யூஸ் பண்ண ஃபைல் பாயிண்டர் இருந்தால் தான் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து ஃபைல் ஆப்ரேஷன் பண்ண முடியும். அதனால வந்து ஃபைல் ஸ்டார் fb. இண்டீஜர் ஆர்ஜின் எந்த இடத்துல இப்போ இருக்குது அதை வந்து நான் எங்கே வந்து மூவ் பண்ணணும், அதான் வந்து இண்டீஜர் ஆர்ஜின். அதுக்கடுத்து வந்து லாங் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுக்கடுத்து வந்து ஒன்று பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த fbனா என்னென்னா ஃபைல் பாயிண்டர். அதுக்கடுத்து வந்து இண்டீஜர் ஆர்ஜின் அப்படின்னா வந்து இட் இஸ் த லொக்கேஷன். இப்போ வந்து எங்கேருந்து நான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் இப்போ அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான். அதுக்கடுத்து வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எவ்வளோ ஸ்டெப் வந்து முன்னாடி போகணும், எவ்வளோ ஸ்டெப் வந்து பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ வந்து 0லேருந்து +5ன்னு என்ன வரும் பின்னாடி வந்து போகிறது. ஸோ அதுக்கடுத்து 2லேருந்து -10 முன்னாடி போகிறது. அதாவது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து கொடுக்குறது அது வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து பேக்வேர்டு போகணும் இல்லாட்டி வந்து ஃபார்வேர்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த fseek ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதுக்கும். ஸோ மேலே சொன்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வச்சு வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கும். ஸோ எப்பயும் போல் ஸோ ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், இல்லாட்டி வந்து ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் எது பண்ணணுனால வந்து என்ன வேணும், ஸோ வந்து ஃபைல் பாயிண்டர் இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் வந்து ஃபைல் ஸ்டார் வந்து fb அப்படின்னு வந்து கொடுத்தது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். பின்னாடி வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் cp n chன்ற வேரியபிள்ஸ்லாம். அதனால் வந்து இது நம்பர்னால இண்டீஜர்னு போட்டிருக்கேன். இது வந்து கேரக்டர்னா இந்த லெட்டர்ஸ்னால வந்து கேரக்டர் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும். அப்போ வந்து ஃபைலை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே எந்த மோடில் ஓப்பன் பண்ணேன், ஒரு ரீட் மோடில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அப்போ அந்த ஃபைலு வந்து இல்லாட்டி அந்த ஃபைல் பாயிண்டர் யூஸ் பண்ணி ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். அப்படி அந்த ஃபைல் எனக்கு கிடைக்காட்டி ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வந்து பிரிண்ட் பண்ணிடு. ஸோ இல்லாட்டி
இப்போ வந்து ஃபைல் பாயிண்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் மூவ் பண்ண முடியுமா எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் பாயிண்டர் யூஸ் பண்ணி அது ஃபைல் பாயிண்ட் யூஸ் இப்போ வந்து அந்த ஃபைல் பாயிண்டர் எங்கே இருக்குன்றதை சொல்லு, அது சொல்லும்ல அந்த அதை வந்து சிபின்றதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ வந்து ஃபைல் பாயிண்டர் எந்த இடத்துல இருக்குன்றதை சொல்கிறது சிபின்னு சொல்லிருப்போம். அந்த இடத்துல இருக்குங்களா அந்த வேல்யூ அதில் வந்து get_c யூஸ் பண்ணி ஃபைல் பாயிண்டர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல என்ன கேரக்டர் இருக்குன்றதையும் வந்து CHல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா சிபி வந்து என்ன சொல்லுவோம், ஃபைல் பாயிண்டர் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும். get கேரக்டர் வந்து என்ன சொல்லும், அந்த இடத்துல என்ன கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லும். ஓகேவா? அதுக்கடுத்து ஸோ seek ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு பொசிஷனில் 0லேருந்து ஆரம்பித்து 7th பொசிஷனுக்கு வந்து அந்த ஃபைலை வந்து மூவ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னா ஃபைல் பாயிண்டரை வந்து ஃபைல் பாயிண்ட்லேருந்து 0th பொசிஷன் டு 7th இது வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ ரிட்டர்ன் பண்ணதுலேருந்து 0th பொசிஷன்லேருந்து 7 அப்படின்றத வந்து 7th பொசிஷனுக்கு போச்சு வச்சுன்னா இப்போ ஃபைல் பாயிண்டர் வந்து எங்கே இருக்குது, இப்போ அந்த கேரக்டர் வந்து என்னத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்தா ஃபைல் பாயிண்டர் வந்து எங்கே இருக்குது, அதுக்கடுத்து அந்த ஃபைல் பாயிண்டர் இந்த இடத்துல என்ன வந்து கேரக்டர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லும். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து seek ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஃபைலை ஒரு லொக்கேஷன்ஸ்லேருந்து இன்னொரு லொக்கேஷன்ஸ்க்கு கூட வந்து மூவ் பண்ணிக்கலாம் இந்த ரேண்டம் அக்சஸ் ஃபைல். ஸோ அதுக்கடுத்து எல்லா ஆப்ரேஷன்ஸும் வந்து பண்ணி முடிச்ச பின்னாடி ரீவைண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணி திரும்ப வந்து ஃபைல் பாயிண்டரை ஸ்டார்டிங்கே வந்து போய் வந்து வச்சிடணும். அதுக்கடுத்து எல்லா ஆப்ரேஷன்ஸும் முடிஞ்ச பின்னாடி மெமரியை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு க்ளோஸ் ஃபங்க்ஷன் ஃபைல் பாயிண்டர் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான்.